கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே இந்த நாளில் உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளில் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். காரணம், இந்த நாட்கள் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை நடத்தி இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறபடியினாலே நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தி எங்கள் கூடவே இருந்து எங்கள் முன்னின்று நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை என்று சொல்லுவது கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பதுதான் உண்மையான ஆராதனை. என் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடந்து போகிறோம். எங்களோடு இருந்து எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ளும்படி உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதம் உள்ள நாளாக மாற்றி தரும்படி உம்மை நாங்கள் இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் நடுவிலே கடந்து வந்து முழு ஆராதனையும் என் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ள போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்க நாம மட்டும் எங்கள் ஆராதனை மூலமாக மகிமைப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு பழைய பாடலை பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அவரை துதித்து பாடி அல்லேலூயா என்று நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். காரணம், நம்மளை நடத்தினார் அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்மளை பாதுகாத்தார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹalleluya. நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி அந்த ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதை. சேர்ந்து சொல்லுவீங்களா? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே? அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போ. சொல்லுங்க, தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்களில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சொல்லுங்க, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை. எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவர். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவர். பாதுகாத்தாரே அவர் நல்ல ஆராதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஹல்லேலூயா, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரி. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் பாதையின் ஒளியா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை நடத்தின தேவனை என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி நல்ல ஆராதிக்க போகிறோம். நம்மை கடந்த நாட்கள் முழுவதுமாக அற்புதமாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து என் தேவனை ஆராதிக்கிறீங்க? அவர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதி உள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவர். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவர். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. எத்தனை கொடிய வியாதிகள் வந்த போது என் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து அவைகள் ஒன்று நம்மளை அணுகாதபடி என் கர்த்தர் பாதுகாத்தாரே. உற்சாகத்தோடு தேவனை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே
அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் பாதையின் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவர் பாதையின் ஒளியா நம்மை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மளை நடத்தினாரே. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை சூழ்நிலைகள் நடுவில் என் கர்த்தர் உங்களை என்னை நடத்தி இருக்கிறார். நல்ல ஆராதிங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க, என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, பாதுகாத்தார், பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, முன் சென்றாரே, இயேசு நல்லவர், அவர் கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை சபைப்படுத்தினீரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? தேவனை துதிக்காமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை சபைப்படுத்தினாரே. சொல்லுங்க, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க, முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜர் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜர் சொந்தமாகினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த நல்ல பாடி சொல்லுங்க, சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயின் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயின் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாவே பாக்கியமே. நல்லா ஆரம்பமா, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாவே பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காம காத்துக்கொள்வார். சொல்லுங்க ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் வியாதிகள் வந்தாலும், எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும், என் தேவனுடைய அன்பை விட்டு இந்த உலகத்தில் என்னை பிரிக்க ஒருவரால முடியாத ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த சூழ்நிலை அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காம காத்துக் கொள்வார். இந்த சூழ்நிலை அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காம காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இதுவாவே பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இதுவாவே பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் என்ற உள்ளத்தில் சொந்தமாரா பாடி துதிங்க. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் என்ற உள்ளத்தில் சொந்தமாரா. அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் எல்லாம் சொல்லுங்க. என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே. எத்தனை பேர் பாடி துதிக்கிறீங்க சொல்லுங்க. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் பாடி துதிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே நடுவில் உம்முடைய பிரசன்னத்தை இறங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்கார நல்ல பாடுவீங்க. எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமாசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே. ஆண்டவரே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உடைய மகிமையான பிரசன்னம் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். ஆண்டவரே நீர் வரப்போகிற நாட்கள் மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியால் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் சபைகளை ஆயத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி அவர் வரும் நாளிலே நம்மளை கரமாசைத்து அவர் அன்பாய் கூப்பிட்டு சேர்க்க போகிறார். இந்த உபத்திரவத்தின் நடுவில் இந்த போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அவர் அன்பின் என்று என்னை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடி. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன்.
நீ தந்த பொறுப்பை நாங்கள் காத்துக் கொள்ளும்படியாக, எங்களை நம்பி தந்ததான ஊழியங்களை, எங்களை நம்பி தந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உலகத்தில் ஆண்டுடைய பலத்தை மிஞ்சின பலம் இந்த உலகத்தில் இல்ல. தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி. கடந்த நாட்கள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். கடுகு எப்படி தன்னுடைய பலன் குறைந்து போகும்போது அது கண்மலையில போய் உட்கார்ந்து தன்னுடைய பலனை புதுப்பித்துக் கொள்ளுமோ, அதே போல இந்த நாட்களிலே உங்களுக்கு புது பலனை கர்த்தர் தர இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே கர்த்தர் விரும்புகிறார். அந்த கண்மலை யார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனே அந்த கண்மலையாய் இருக்கிறார். எத்தனை பேர் அந்த கண்மலையை ஆராதிக்க போகிறீங்க? எத்தனை பேர் இந்த கண்மலையை உயர்த்த போகிறோம்? எத்தனை பேர் இந்த கண்மலையை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில உயர்த்த போகிறவர்கள் மாத்திரம் அந்த பலன் நமக்கு கண்மலை, அந்த கண்மலையில நமக்கு பலன் இருக்கிறது. எத்தனை பேர் கண்களை மூடி என்னோடு விட சேர்ந்து ஹல்லேலூயா எல்லா கண்களை மூடுங்க பார்க்கலாம். நல்ல பலனை கர்த்தருடைய பாதத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். கரங்களை உயர்த்து. பலனே என் பலனே, பலனே கண்மாலையே என் பலனே, என் பலனே, பலனே கண்மாலையே. சொல்லுங்க கரங்களை உயர்த்து. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம் பாதத்தில் காத்திருந்து கடுகை போல எழும்பிடுவே. உம் பாதத்தில் காத்திருந்து கடுகை போல எழும்பிடுவே. ஒரு விஷயம் கூட சொல்லுவீங்களா? உம் பாதத்தில் காத்திருந்து கடுகை போல எழும்பிடுவே எழும்பிடுவே எழும்பிடுவே. கடுகை போல எழும்பிடுவே எழும்பிடுவே எழும்பிடுவே. கடுகை போல எழும்பிடுவே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை
உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. ஆராதிப்பேன் சொல்லுங்க. ஆராதிப்பேன், எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. ஆராதிப்பேன் இயேசுவே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே. இயேசுவே உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் இயேசுவே. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறேன்? ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்காதபடி நாங்கள் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உம்மை நம்பியே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை விசுவாசிக்கிறவர்களை, ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எழும்பிடுவே, எழும்பிடுவே கடுகை போல, எழும்பிடுவே, எழும்பிடுவே, எழும்பிடுவே கடுகை போல, எழும்பிடுவே. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, கடுகு எப்படி தன்னுடைய பலனை கண்மலையில போய் புதுப்பித்துக் கொள்ளுகிறது, அதே போல எங்களுக்கு இந்த ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நாங்கள் இழந்து போன பலத்தை மறுபடியும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பாதத்தில் நாங்கள் காத்திருந்து கடுகுகளை போல செட்டைகள் அடித்து நாங்கள் உயரத்திலே பறக்க போகிறோம். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் கடுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர பறப்பார். அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார், ஓடினாலும் இளைப்படையார்கள். இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக, சக்திப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவில் இறங்க பண்ணினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை பலிகளை ஏற்றுக்கொண்டபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீர்கள். தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதா. சகல துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு கூட சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களிலே நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்தி இருப்பார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நீங்களும் தேவனால் நடத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்மளை ஜீவனோடு கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த வாரத்திலையும் கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம், கேட்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஸ்தோத்திரம், பரிசுத்த வேதாகமும் உங்களுடைய கரத்தில் இருக்குமானால் வேதத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் வாசித்து அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களானால் இந்த வாரத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக உங்களை உயிர்ப்பிக்கும், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும்.
நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை எழுப்புவார் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இந்த வாரத்திலே நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். யாவரும் இருக்க இடத்துல ஜெபத்தோடு ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த வாரத்தில் நாம் கேட்க போகிறதான செய்தியின் தலைப்பு என்ன என்று சொன்னால், ஒரு தேவ பிள்ளைகள் யுத்த களத்தில் எப்படி நின்று யுத்தம் செய்ய வேண்டும், அல்லது நம் யுத்த களத்தில் ஸ்தோத்திரம் யாரை நம்பி இருந்தால் யுத்தத்தில் ஜெயத்தை பெறலாம் என்று இந்த வாரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செய்கிற யுத்தத்திலே மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. காரணம், கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். யுத்தத்தில் ஜெயம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை தொடர்ந்து ஸ்தோத்திரம் கை கொண்டு யுத்த களத்தில் ஜெய வீரர்களாய் இந்த வாரத்தில் நீங்கள் இருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வர போகிறது. ஜெபத்தோடு காணப்படுங்கள். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்க கேட்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். போதும். இந்த வாரத்தில் எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை வைராக்கியமாய், கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய், கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் போதிப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்தில் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த வேத பகுதியை நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள். அந்த முதல் பகுதியில் சொல்லுகிறது, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் சாதாரணமாக யுத்த களத்தை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது ஒரு யுத்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் போது அவர்களுக்கு ஈட்டி, பட்டயம், யுத்தத்திற்கு வேண்டிய ஆயுதங்களை வைத்து பயிற்சி கொடுப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஈட்டிகளை நம்பினால், ஆமென், பட்டயத்தை நம்பினால் அவைகள் இந்த உலகத்தில் நமக்கு ஜெயத்தை தரப்போவதில்லை. மாறாக அந்த வேதத்தின் கீழ் பகுதி சொல்லுகிறது, யுத்தம் நம்முடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சேனைகள் எழும்பி வந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. இந்த வாரத்தில் யுத்த களத்தில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே எவைகளை செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம். யுத்த களத்தில் அநேகர் ஜெய வீரர்களாய் எழும்புகிறார்கள். அநேகர் யுத்த களத்தில் தோல்விகளை சந்திக்கிறார்கள். காரணம், யுத்த களத்தில் செய்யக்கூடாதவைகளை நீங்கள் நானும் செய்தால் நிச்சயமாக தோல்விகளை தான் சந்திக்க முடியும். இந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்கு ஆவிக்குள்ள ஏவுகிறார், உங்களுக்காக என் கர்த்தர் இந்த வாரத்தில் யுத்தம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தில் வருகிற பலவீனத்தோடு என் கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளோடு என் கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார். ஆனால்
நீங்கள் நானும் இந்த 1 சாமுவேலின் புத்தகத்திலே தாவீதை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 4 விதமான நபர்களை குறித்து உங்களுக்கு இந்த வாரத்திலே நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஜெபத்தோடு ஒன்றின் பின் ஒன்றாக கேட்டுக்கொண்டே இருங்கள். கர்த்தர் இந்த 4 பேரிலே எப்படி தாவீதை வல்லமையாய் பயன்படுத்தினாரோ, யுத்த களத்தில் பயன்படுத்தினாரோ, அதே போல உங்களை என்னையும் இந்த கடைசி நாட்களிலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே என் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 4 விதமான நபர்களை நாம் வாசிக்க முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு நபர்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர்கள் யார் என்று சொன்னால், இப்பொழுது கோலியாத்தும் அவருடைய சேனைகளும் யுத்தத்துக்கு ஆயத்தமாக ஒரு மலையில நிற்கிறார்கள். மறுபக்கத்திலே தாவீதும் அவரோடு சேர்ந்த தேவ பிள்ளைகளும் ஜனங்களும் ஒரு பக்கத்தில் யுத்தத்திற்காய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுல முதல்ல யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நீங்கள் யுத்த களத்தில் செய்ய வேண்டிய முதல் காரியம், இஸ்ரவேலிலே கலங்கி போன வீரர்கள் இந்த 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுத்த களத்தில் நம்மளை கலங்கடிக்கிற ஆவிகளுக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் யாரை நீங்கள் பின்பற்ற கூடாது என்று சொன்னால், கலங்கடிக்கிற ஆவிகள், கலங்க பண்ணுகிற ஆவிகள். சிலர் பாருங்க, எதை எடுத்தாலும் நெகட்டிவாகவே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது நடக்காது, இது செய்ய முடியாது. ஆமென். ஒரு வியாதி வந்தா உடனே சொல்லுவாங்க, இது வியாதிக்கு ஆமென் சுகமே கிடைக்காது. கலங்க பண்ணுகிற ஆவிகள் இன்னைக்கு தேசத்துல பாருங்க. ஆமென். நமக்கு நல்லா தெரியும், தேசத்துல பாருங்க, கொடிய வியாதி தேசம் முழுவதும் கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, யாரை பார்த்தாலும் மரணத்தின் பயங்கள், யாரை பார்த்தாலும் வியாதியின் பயங்கள். காரணம் என்ன தெரியுமா? கலகத்தின் ஆவிகள் தேசத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் யுத்த களத்தில் இருக்கிற தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கலங்கி போன வீரர்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு முதலாவது ஒரு காரியத்தை என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? கலங்க பண்ணுகிற ஆவிக்கு நீங்க கவனமா இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அது யார் என்று சொன்னால், இஸ்ரவேலிலே கலங்கி போன வீரர்கள் தாவீதை பார்த்து சொல்லுகிறார்கள், ஐயோ, கோலியாத்து மிக உயரமான ஆள், அவர் யுத்தத்தில் ஜெயம் ஆமென் ஆமென் பழக்கம் உள்ளவன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்க பண்ணுகிற ஆவிகள் எவ்வளவு தான் நம்மளை கலங்கடித்தாலும், இது நடுவிலும் யுத்தத்தில் ஜெயம் தர யுத்த வீரராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை என்னையும் யுத்த களத்தில் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். காலையில் எழும்பி நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை யாராவது கலங்க பண்ணுகிறவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், வேதனைப்படுத்துகிறவர்கள், இந்த கலங்க பண்ணுகிற வியாதி, ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே இருக்கும். காலையில் ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், கணவன் மூலமாக கலங்க பண்ணுகிற ஆவி செயல்படலாம், மனைவியின் மூலமாக கலங்க பண்ணுகிற ஆவி செயல்படலாம், பிள்ளைகள் மூலமாக கலங்க பண்ணுகிற ஆவி செயல்படலாம். ஒருவேளை பக்கத்து வீடு, தூரத்தில் ஆமென் எங்கிருந்தாவது இந்த கலங்க பண்ணுகிற ஆவிகள் உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் செயல்படலாம். யுத்த களத்தில் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய முதல் யுத்தம் என்ன தெரியுமா? கலங்க பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுதே கடிந்து அப்பாரப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். கலக்கத்துக்கு நம்ம பயப்பட தேவையில்லைங்க. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் கலக்கத்தின் தேவன் அல்ல, அவர் பலமுள்ள தேவன். அதனால தான் 1 சாமுவேல் 17:47 சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. இந்த கடைசி நாட்களில் நோயோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், வியாதிகளோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம், கொடிய வைரசுகளோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை யாராவது கலங்க பண்ணினா அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஆராதிக்கிற கர்த்தர் கலக்கத்தின் தேவன் அல்ல, அல்ல, அவர் பலத்தின் தேவன். அதனால தான் தாவீது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேலிலே கலங்கி போன வீரர்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம்.
உங்களை ஒருவேளை அநேகர் கலங்கடிக்கிறாங்களா, அநேகர் கலங்க பண்ணுகிறாங்களா, வார்த்தையினால் செயலினால் அநேகர் உங்க வாழ்க்கையை கலங்க பண்ணுகிறார்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை கவலைப்படாதீங்க. இது நடுவிலும், கலக்கத்தின் நடுவிலும் நமக்கு ஜெயத்தை தர, ஒரு யுத்த களத்தில் நமக்கு ஜெயத்தை தர ஜீவனுள்ள தேவன் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் முதலாவது கலங்கி போன இஸ்ரவேலின் வீரர்கள் கலங்கி விட்டார்கள். தாமே கோலியாத்தை கண்டு கலங்கி விட்டார்கள். அவனுடைய ஸ்தோத்திரம் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கலங்கி விட்டார்கள். ஆனா நீங்கள் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளை யாருதான் தேசத்தில் கலங்கடிக்க முயற்சி பண்ணினாலும், எத்தனை விதமான கிரியைகள் கலங்கடிக்க முயற்சி பண்ணினாலும், இந்த ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு சொல்லுகிறேன், நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை கலகத்தின் நடுவிலும் பலத்தோடு எடுப்ப ஒரு ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் காணப்படுகிறார். ஆமென். இருக்க இடத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டை விட்டு கலகத்தின் ஆவியை வெளியேற்றுகிறேன். எங்கள் தேசத்தை விட்டு கலகத்தின் ஆவியை வெளியேற்றுகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது இஸ்ரவேலிலே கலங்கி போன வீரர்கள். இரண்டாவது இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இரண்டாவது யாரை குறித்து பார்க்கிறோம்? நல்ல கவனிங்க. சவுல் என்கிற ஒரு மனிதர் இந்த 17ஆம் அதிகாரத்தில், இப்ப நல்ல கவனிங்க, அதிகாரம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, அதிகாரம் இருக்கிறது. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அவர் அபிஷேகத்தை இழந்து விட்டார். நல்ல கவனிங்க, நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம ஐக்கியம் ரொம்ப முக்கியம் யுத்த காலத்தில். இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், இன்றைக்கு உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடுகளில் யுத்த காலத்தில் ஜெயம் கிடைக்காத காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு சித்தமில்லாத ஐக்கியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத தொடர்புகள், தேவனுக்கு விருப்பமில்லாத ஐக்கியங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நீ தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, ஒரு ஜெபிக்கிற பிள்ளையோட ஐக்கியம் வைங்க, ஆராதிக்கிற பிள்ளைகளோட ஐக்கியம் வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளோடு ஐக்கியம் வைங்க. உங்க யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், அதிகாரம் இருக்கிறது, அபிஷேகம் இழந்து விட்டா. அபிஷேகம் இழந்த தெய்வ பிள்ளைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கிற வேல்யூ தெரியாது, உயர்வு தெரியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற தரிசனம் தெரியாதவர்கள், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துடைய விலை தெரியாதவர்கள், ஆமென், அபிஷேகம் இழந்து போனவர்கள் உங்களை எந்த விதத்திலும் உயர்வுக்கு வழிகாட்ட மாட்டார்கள். இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நீங்க யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க? இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஆமென் கணவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியங்கள் மனைவியர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆமென், மனைவிக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தை கணவன் வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த தொலைக்காட்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையோடு எச்சரிக்கிறார். தேவ சித்தமில்லாத ஐக்கியம் உன் குடும்பத்தில் இருக்குமானால் நிச்சயமாக நீ தோல்வியை சந்திப்பாயே அல்லாமல் ஜெயத்தை பார்க்கவே முடியாது. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆணித்தரமாய் வைராக்கியமாய் எச்சரிக்க விரும்புகிறேன். தோல்வியை அமை ஜெயமாய் மாற்ற வேண்டுமானால் தேவனுக்கு சித்தமில்லாத ஐக்கியத்தை விட்டு நீ வெளியே வரும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரத்தில் உன் குடும்பத்தை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தாவீதை பாருங்க, அபிஷேகம் இழந்து போன சவுல் ஒரு Dress கொடுக்கிறாருங்க, ஒரு ஆடையை கொடுக்கிறார், ஒரு கோட்டை கொடுக்கிறார். அதை தாவீது வாங்கி போட்டுட்டு சொல்றாரு, இந்த வஸ்திரம் எனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? அபிஷேகம் இழந்தவனுடைய வஸ்திரத்தை தாவீது போட்டிருந்தால் நிச்சயமாக தாவீது கோலியாத்தை விழத்தட்டி இருக்க முடியாது. மாறாக தாவீது சொல்லுகிறார், அபிஷேகம் இழந்து போன சவுலுடைய வஸ்திரம் எனக்கு வேண்டாம், அவனுடைய ஆலோசனை வேண்டாம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அபிஷேகம் இழந்து போனவங்களுடைய ஆலோசனைய நீங்க நாடி போவீங்கன்னா ஹல்லேலூயா அவங்க நிச்சயமாக
உங்க உயர்வுக்கு வழிகாட்ட மாட்டாங்க. உங்க குடும்பத்தை நல்ல கவனிங்க. அபிஷேகம் இழந்து போனவங்களோடு நீங்க ஐக்கியம் வச்சிருந்தா, உலக மனுஷனோடு, பாவத்தில் இருக்கிற மனுஷனோடு, குடிப்பழக்கத்தில் இருக்கிற மனுஷனோடு, பாவம் செய்கிற உலகத்தில் பாவத்தின் பிடியில விழுந்து கிடக்கிற மனுஷனோடு உன்னுடைய ஐக்கியம் இருக்குமானால் நிச்சயமாக யுத்த களத்தில் ஜெயத்தை பார்க்கவே முடியாது. இந்த வாரத்தில் ஆண்டவருடைய கணவன் மனைவி பிள்ளைகளை எச்சரிக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தை விட்டு நீ வெளியே வந்தால் யுத்த களத்தில் என் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். பரிசோதித்து பாருங்கள், யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? தேவனோடா? ஹல்லேலூயா. கர்த்தரோட ஐக்கியம் வைத்திருக்கிறோமா? தேவனோடு எவ்வளவு நேரம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம்? இங்க அபிஷேகம் இழந்து போன ஹல்லேலூயா சவுலுடைய ஐக்கியத்தை வெறுத்தார் தாவீது. என்மேல் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நீங்கள் வெறுக்க தயாரானால் ஜெயத்தை கொடுக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நம் ஆராதிக்கிற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தை நான் விட்டு வெளியே வரப்போகிறேன். உமக்கு பிரியமில்லாத தொடர்புகளை துண்டிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 3வது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆமென், அதிகாரம் இருக்கிறது. போலி அபிஷேகத்தை வைத்து எச்சரிக்கிற கோலியாத்தை, ஆமென், இந்த 17 அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும். ஒரு முறை கூட சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, அதிகாரம் இருக்கிறது. போலி அபிஷேகம், ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு ஆமென் சரீர பலம் இருக்கிறது, ஆள் பலம் இருக்கிறது. அந்த பலத்தை வைத்துக்கொண்டு ஒரு மலையிலிருந்து எச்சரிக்கிறார் தாவீதை நோக்கி, ஹல்லேலூயா, நீ சின்ன பையன், ஹல்லேலூயா, உனக்கு ஆமை ஸ்தோத்திரம், என்னோடு கூட யுத்தம் பண்ண, உனக்கு சரீரத்திலே ஆள் பலத்திலே ஒன்றுமில்லை. போலி அபிஷேகம், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. போலி அபிஷேகத்தை வைத்து கோலியாத் எச்சரிக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதிகாரம் இருக்குதுங்க, ஆனா போலி அபிஷேகம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில அப்படிப்பட்டவர்கள் போலி அபிஷேகம், ஆமென், அதிகாரம் இருக்கிறது, ஆள் பலம், சரீர பலம். நல்ல கவனிங்க, என்னதான் சரீரத்துல எத்தனையோ பலத்தை நம்ம வச்சிருந்தாலும், எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளவோ நல்ல ஆகாரங்களை சாப்பிட்டு, ஹல்லேலூயா, சரீர பலத்தை நம்பி இருந்தாலும் இந்த சரீர பலன் ஒரு நாள் உங்களை கைவிட்டுருங்க. ஒரு சின்ன காய்ச்சல் போதும், ஒரு சின்ன பலவீனம் போதும், சரீர பலமெல்லாம் அற்று போய்விடும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என் தேவனுடைய பலன் ஒரு மனுஷனுக்குள்ள வருமானால், உலகத்தின் பலன், சரீரத்தின் பலன், உலகத்துடைய ஆள் பலத்தை மிஞ்சின பலத்தை யுத்த களத்தில் ஜெயம் தர தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த ஞாயிற்றுக்கிழமை எதை நம்பி இருக்கிறீங்க? ஆள் பலத்தை நம்பி இருக்கிறீங்களா? சரீர பலத்தை நம்பி இருக்கிறீங்களா? நோ, ஜெயம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாரத்தில் நான் ஆராதிக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஓ, நம்மை உயர்த்துகிற ஆண்டவர், இந்த ஞாயிற்றுக்கிழமை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாரத்தில் 3 நபர்களை நாங்க இனி கவனிக்கவே மாட்டோம். 4வது ஒரு நபர் யார் தெரியுமா? ஆராதனை வீரர் தாவீது. அவர் சொல்லுகிறார், அவருக்கு அதிகாரம் இல்லைங்க, உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை, சரீர பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை. தாவீது சொல்லுகிறார், என்கிட்ட அபிஷேகம் இருக்குது. இந்த வாரத்தில் இந்த 4 கூட்டத்தில் 3 கூட்டம் நமக்கு வேண்டாம். ஒரே ஒரு மனுஷன் தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஆள்பலம் இல்லை, அதிகாரம் இல்லை, அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லி 5 கூழாங்கற்களிலே ஒரு கல்லை எடுத்து, ஆமை ஸ்தோத்திரம், அவன் ஜெபித்து ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோடு அடித்த போது பலம் உள்ளவன் கீழே விழுந்தான். யுத்தத்தில் ஜெயம் கிடைத்தது. உங்களுக்கு இந்த வாரத்தில் யுத்தத்தில் ஜெயம் வரணுமா? கலங்கி போனவர்களை பார்க்கதை நிறுத்தி விடுங்கள். டெய்லி உங்களை யாராவது கலங்கடிக்கிறார்களா? உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? அவங்க சொல்றாங்களா, இனி உனக்கு உயர்வே இல்லை, உங்க வாழ்க்கையில உயர்வே இல்லை? நோ, இன்னைக்கு சொல்லுங்க, கலக்க பண்ணுகிறவர்களை
இனி நான் பார்ப்பது கூட போவதில்லை. காரணம், நான் பார்க்க போறதெல்லாம் யுத்தம் கர்த்தருடையது. தேவனை மட்டும் நான் பார்க்க பார்க்க யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். கலங்க பண்ணுகிற ஆவிகள், கலங்க பண்ணுகிற நபர்கள், கலங்க பண்ணுகிற மனிதர்களை என் கர்த்தர் இந்த பகல் வெள்ளாதான் பண்ண போகிறார். இரண்டாவது காரியம், வசனம் சொல்லுகிறது, ஹalleluya, அதிகாரம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். தெளிவாய் அபிஷேகத்தை இழந்து போன சவுலை குறித்து பார்த்தோம். சவுல் அபிஷேகத்தை இழந்து விட்டான். தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியம், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ரிலேஷன்ஷிப் இனி நமக்கு வேண்டாம். அவங்க வஸ்திரம் வேண்டாம், அவங்க பணம் வேண்டாம், அவங்க சாப்பாடு வேண்டாம். அல்லேலூயா. அபிஷேகம் இழந்தவங்களோட பணம் நமக்கு வேண்டாங்க. அபிஷேகம் இழந்தவங்களோட ஐக்கியம் நமக்கு வேண்டாம். அபிஷேகம் இழந்தவங்களோட சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம். அல்லேலூயா. என் கர்த்தர் நம்மளை நடத்துவா. சொல்லுங்க ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத ஐக்கியத்தை விட்டு வெளியே வரப்போகிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தை விட்டு வெளியே வரப்போகிறேன். மூன்றாவது, அதிகாரம் இருக்கிறது, போலி அபிஷேகம். கோலியாத் அவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறான், நீ பயப்படாத. உங்களை யாராவது பயமுறுத்துறாங்களா? நீங்க பயப்படாதீங்க. உங்களை யாராவது டெய்லி ஒவ்வொரு நாட்களும் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா? நீங்க பயப்படாதீங்க. கடைசி நான்காவது ஒரு நபரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறான். அவர்தான் தாவீது. தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறான், தாவீதே நீ பயப்படாதே. நீ ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணப்பட்டவர் அல்ல, யுத்தத்தில் ஜெயம் தருகிற தேவன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையில தாவீதை போல இந்த மூன்று நபர்களை நாங்கள் பார்க்காதபடி தாவீது பெற்ற அபிஷேகத்தோடு யுத்த களத்தில் இறங்கி நிற்க போகிறோம். நிச்சயமாக யுத்தத்தில் ஜெயம் தர என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். யாரை நம்பி இருக்கிறீங்க? கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? இந்த வாரத்தில் யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் தேவனுடையது. ஆமென். இந்த வாரத்தில் கண்களை மூடுவோமா? ஆண்டவர் சமத்தில் ஒரு பொருத்தனை எடுக்க போகிறோம். என்ன பொருத்தனை தெரியுமா? ஆண்டவரே, கலங்கம் பண்ணுகிறவர்களை இனி நாங்கள் பார்க்க போவதில்லை. ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தை இன்றையோடு கூட நாங்கள் விட்டு வெளியே வரப்போகிறோம். மூன்றாவது, போலி அபிஷேகத்தோடு யார் எங்களை எச்சரித்தாலும், எங்களை வேதனைப்படுத்தினாலும் நாங்கள் கவலைப்பட போவதில்லை. காரணம், யுத்தம் கர்த்தருடையது. தாவீதை போல தேவ சமூகத்தில் அபிஷேகத்தோடு நாங்கள் எழும்பி நிற்க போகிறோம். கண்களை மூட போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை நாங்கள் கேட்ட 4 நபரில் 3 விதமான நபர்களை இனி நாங்கள் பின்பற்ற போவதில்லை. யாரை பின்பற்ற போகிறோம்? தேவனை பின்பற்ற போகிறோம், வசனத்தை பின்பற்ற போகிறோம், ஜீவனுள்ள வார்த்தைகளை பின்பற்ற போகிறோம். நிச்சயமாக இந்த வாரத்திலும் என் கர்த்தர் எங்களுக்கு யுத்தத்தில் ஜெயம் தர போகிறார். உங்க வீட்டில் ஒருவேளை யுத்த காலத்தில் நின்று கொண்டிருந்தா, பிரச்சனை நடுவில் நின்று கொண்டிருந்தா, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கலங்க பண்ணுகிறவங்களை இனி நாங்க பார்க்க போறதில்லை. ஆண்டவரே, போலி அபிஷேகம் உள்ளவர்களை பார்க்க போறதில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்தை விட்டு வெளியே வர போகிறோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு ஜெயம் தர கர்த்தர் விரும்புகிறார். எங்களை அன்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான உயிர் தெழுந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த கடைசி நாட்களில் யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் பலவிதமான ஆண்டவரை ஸ்தோத்திரம் யுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் உள்ள தாவீது எப்படி மற்றவர்களை நம்பாமல் கர்த்தரையே நம்பி ஜெயம் பெற்றாரோ, அதே போல இந்த வாரத்தில் அப்படி பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை முழுவதும் நீரே பொறுப்படுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த வாரத்தில் யுத்தத்தில் ஜெயம் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம இந்த வாரம் முழுவதும் கர்த்தரை நடத்துவா. கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.